அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். கிறிஸ்துவில் அமைதலோடு உண்மையாயிருத்தல். குறிப்பு வசனம்: அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:12. பெரிய நகரம் ஒன்றில் வியாபார நிமித்தமாக தங்கியிருந்த ஹோட்டலில் நான் காலை உணவு சாப்பிடுவதற்காக 3ஆம் தளத்தில் உள்ள எனது அறையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது உணவு அறையின் பொறுப்பாளராகிய அவரை நான் முதலில் கவனிக்கவில்லை. உணவு உண்ணும் அந்த அறையில் அனைத்தும் சுத்தமாக இருந்தது. உணவு மேசைகள் பதார்த்தங்களினால் நிரம்பியிருந்தன. குளிர்சாதன பெட்டியும் நிரம்பியிருந்தது. உணவு வைக்கும் பாத்திரங்களும் நிரம்பியிருந்தது. அனைத்தும் சரியாக இருந்தது. அப்போதுதான் நான் அவரை பார்த்தேன். அந்த அறையில் உள்ள உணவு வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்களில் உணவுகள் குறைய குறைய ஒவ்வொன்றையும் நிரப்பிக் கொண்டே இருந்தார். பாத்திரங்களின் மூடியையும் வெளிப்புறத்தையும் துடைத்து சுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார். அவர் யாருடைய கவனத்தையும் ஈர்க்கவில்லை. ஆனால் நான் அதிக நேரம் அவரை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தேன். அந்த மனிதர் மிக வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் கவனித்து யாருக்கும் ஏதாவது தேவைப்படுமானால் அதையும் கொடுத்து கொண்டிருந்த அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். உணவு சேவையில் அனுபவம் வாய்ந்தவராக அவர் தன் வேலையில் தொடர்ந்து கவனம் செலுத்துவதை நான் கவனித்தேன். இந்த மனிதர் உண்மையாக வேலை செய்ததால் அந்த இடத்தில் அனைத்தும் சரியாக இருந்தது. அவர் கவனத்துடனும் சோர்வில்லாமலும் வேலை செய்வதை பார்த்து அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று தெசலோனிக்கேயர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்ன வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். உண்மையாய் வேலை செய்யும் ஒருவன் மற்றவர்களுடைய மதிப்புக்கு எவ்விதத்தில் பாத்திரமாக கூடும் என்பதை அறிந்த பவுல் ஒரு சிறிய சேவையின் மூலம் சுவிசேஷத்தை நாம் எவ்வாறு கண்ணியத்துடனும் நோக்கத்துடனும் சொல்ல முடியும் என்பதை வலியுறுத்துகிறார். அன்று நான் பார்த்த மனிதர் கிறிஸ்தவ விசுவாசியா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவரது அமைதியான மற்றும் அர்ப்பணிப்பான செயல் கிறிஸ்துவுக்காக அமைதியான உண்மையுடன் வாழ என்னை ஊக்குவித்தது. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.